வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 38. காலையில் எழுந்ததும் டீயை குடிச்சிட்டு நியூஸை பார்த்து உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மித்ரனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒசூரில் லைட்டாக வெயில் எட்டி பார்த்துச்சு. சரி, நம்மளும் வெயில எட்டி பார்த்துட்டு வந்துடலாமேன்னு பால்கனியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்போ எங்கள் பாட்டியும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 2 பேருக்குமே பசி எடுத்த காரணத்தினால் கிச்சனுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பாட்டி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பரோட்டா, அதை மேஜிக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்தா எனக்கே ஒரே ஷாக்கு. ஏன்னா அங்க இருந்த வெதர் கண்டிஷனுக்கு மூஞ்சிலாம் ட்ரை ஆகி அங்கங்க ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. லோ பட்ஜெட் லிங்கேஷனா மாறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் தடவை எடுத்துட்டு வந்தேன். பார்த்தா அதுவும் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரைட்ரானு அதை கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சு உருக்கிட்டு தூய்மையான தேங்காய் எண்ணெயை மூஞ்சிக்கும் முடிக்கும் தடவிட்டு முக்கியமான வேலையை கிளம்பிட்டேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க பாட்டிக்கு பிசியோதெரப்பி பண்ணணும். அதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு சும்மா இருக்க கேப்ல சுத்தி பார்ப்போமே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இதுல பாருங்களேன், இந்த பையனுக்கு கை உடஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்காங்க. எப்படி சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்குறான் அப்படின்னு. நல்லா சிரி, அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற. இந்த நேரத்தை தான் குழப்பத்திற்கான தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே குழப்பத்தோடய வீட்டுக்கு போயிட்டு குழம்பு ஊற்றி சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 3:30 மணி ஆச்சுன்னு மித்ரனை கூட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இவங்கிட்ட யார் என்ன சொன்னாங்களோ தெரியல, நான் எப்போ கேமரா ஓப்பன் பண்ணாலும் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹாய் காட்ட ஆரம்பிச்சிடறான். அப்படியே அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டு எக்ஸாம் எப்படா பண்ண அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கலெக்டரே ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஏபிசிடிலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றான். ஆனால் வாய் மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சலே கிடையாது. அப்புறம் டீ குடிக்கிற கேப்ல கொஞ்ச நேரம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லி பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீ ஆடினதெல்லாம் போதும், எனக்கு ஒரு பாய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பாய் சொல்லிட்டு நானே கிளம்பிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஓரமா உட்காந்து தேவையில்லாதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோங்கிற அளவுக்கு மண்டையில ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி, யார்கிட்டயாவது கால் பண்ணியாச்சும் கேட்போம் அப்படின்னு பார்த்தா யார்கிட்டையும் கேட்கற நிலைமையிலையும் நான் இல்ல. கம்ப்ளீட்டா ஜோன் அவுட் ஆகி உட்காந்துட்டு இருந்தேன். இவ்வளவு குழப்பத்தையும் சரி பண்ணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் நான் வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆனேன். ஊருக்கு வந்த கையோட என் தம்பி வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டான். நானும் அவங்க கூட பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பாய்.